ஆல்ரெடி வந்துட்டு தர்ஷிகா விஜய் விஷால் வந்துட்டு பயங்கரமான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. இப்ப என்னன்னா மூக்க நுழைச்சுக்கிட்ட வந்துட்டு நம்ம ஊர்கிழவி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இவன் இவனை வச்சிருக்காண்டி, அவன் வச்சிருக்காண்டி, இவன் அவன் வச்சிருக்காண்டி அப்படிங்கிற மாதிரி இருந்து வச்சிருக்கதை வச்சு எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க. ஊர்ல எல்லா கதையும் வந்துட்டு இல்லாத கதை ஊர்கிழவி எல்லாம் பேசியிருப்பேன். அது மாதிரி வந்துட்டு பவித்ராவும் ஆனந்தி பேசி இப்ப பெரிய ஒரு இஷ்யூவா போயிடுச்சு. இன்னைக்கு ப்ரோமோ 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்களே, அது ப்ரோமோ விடுறதுக்கு முன்னாடி எங்க லைவ்ல வந்துருச்சு. அது வேற விஷயம், அதான் நானும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டா பார்த்தா லைவ்லயே வந்துருச்சு. அது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஆர்ஜி ஆனந்தி பவித்ராவும் போய் கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா இப்ப எப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இப்ப வந்துட்டு விஜய் விஷால் வந்து தர்ஷிகா கிரஷா இருப்பாங்க, கிரஷா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷால சொல்லியிருப்பேன், சரி தர்ஷிகாவை சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்னன்னா இவங்க வந்துட்டு ஊர்கல்வி பவித்ராவும் நம்ம ஆனந்தி வந்து என்ன நினைச்சிருந்தாங்கன்னா ஃப்ரெண்டா அன்சிதா ஃப்ரெண்டா இருக்கனால அவ வந்து பொசிஷனஸா இருக்கா, நம்மள ஒரு கிரஷ்ன்னு சொல்லாம அவளை தர்ஷிகாவை போயிட்டு கிரஷ்ன்னு சொல்லிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வாக்கில வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து பொசிஷனஸா இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஒரு மைண்ட்ல வந்து ஒண்ணு தோணிருச்சு. ஓகேங்களா, இது தோணி அது வந்து அங்கிட்ட பெரிய கன்வே ஆகி அந்த மாதிரி வந்து தர்ஷிகாக்கும் அந்த ஒரு பயங்கரமான மோதல்லாம் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ போட்டு மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கு இப்ப என்னடான்னு பாத்தீங்கன்னா வந்து லிவிங் ஏரியால உட்காந்து செம்மையா வந்துட்டு அழுதாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அன்சிதா. அது ஒரு கன்வே பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, நான் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் நான் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் வந்து பார்த்தேன். நான் வந்து இந்த ஒரு இதுல வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணணும், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் வந்துட்டு வெளியில நிறைய பிரச்சனைகள், எனக்கே நிறைய பிரச்சனைகள் வருது, எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனா இங்க வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ணவே சுத்தமா மாட்டேன். இன்னையில இருந்து எனக்கு இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் விஷால் வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததும் பார்க்க முடிச்சு. என்னன்னா விஜய் விஷால் வந்து இங்கிட்டும் ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு, இங்கிட்டும் ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. இப்போ வந்து அவர் மேலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆனந்தி வந்துட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இங்கிட்டு வந்துட்டு அவங்கள பத்தி வந்துட்டு சொல்றதா இருக்கட்டும், இங்கிட்ட வந்து அவங்கள வந்துட்டு சொல்றதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேருமே வந்து பயங்கரமா வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனந்தி வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு கிரஷ்ன்னு சொன்னதா இருக்கட்டும், நம்ம அன்சிதாட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னதா இருக்கட்டும், எல்லாம் உண்மைதான். ஓகேங்களா, எல்லாமே உண்மைதான். ஆனா வந்துட்டு அன்சிதாட்ட வந்துட்டு எனக்கு எதுவுமே இல்லை, எனக்குலாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லை, எனக்கு வந்துட்டு என் மைண்ட் கேம் வந்துட்டு கேம்ல தான் போறேன், நான் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு தெளிவா இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம விஜய் விஷால் வந்துட்டு அன்சிதா சொன்ன மாதிரி வந்துட்டு இப்ப ஊர்கிழவி பவித்ரா அப்படியே நம்ம ஆர்ஜி ஆனந்திலேயே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதை வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு கிளியரா நான் இப்போ ஓப்பனா ஒண்ணு கேட்கிறேன். நீ வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு விஜய் விஷால் வந்துட்டு கிறிஸ்டின் சொன்ன வந்து உனக்கு பொசிஷனஸா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன். எனக்கு அப்படி ஒரு எண்ணமே எனக்கு கிடையாது. எனக்கு எப்படி ஒரு எண்ணமே வந்தது இல்ல. தர்ஷிகாவும் விஜய் விஷால் ஒரு மாதிரி இருந்தாங்க, ரெண்டு பேருமே பேசாத மாதிரி வந்துட்டு காலையில இருந்து இருந்தாங்க. அதனால தான் நான் போயிட்டு கன்வே பண்ணேன். அவ அப்படி எடுத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. இவ வந்துட்டு இப்படிதான் பொசிஷனஸா இருக்காங்களோ, அவ வந்துட்டு இப்பதான் பொசிஷனஸா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் சுத்தமா எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் சுத்தமா அந்த ஒரு இதே நினைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி பழகணும் அது மாதிரிதான் நானும் விஜய் விஷால் கூட பழகிறேன். எல்லாருமே எப்படியோ அதே மாதிரிதான். எனக்கு வெளியில வந்து இது மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனை வந்துச்சு, அது வந்துட்டு இங்க வரக்கூடாது, எனக்கு வரவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அன்சிதா வந்து தெளிவா சொன்னதை வந்து பார்க்க முடிச்சு. தெளிவா வந்துட்டு இவங்க போய் என்ன இப்படி நினைச்சிட்டாங்களே, நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரிதலை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், அவங்க வந்துட்டு இப்படி என்ன நினைப்பாங்க நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையா வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்ததை பார்க்க முடிச்சு. எனக்கே பார்க்கும்போது என்னடா அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு இதுல வந்து உன்னிப்பா வந்து கவனிக்கப்பட்டது எதுன்னா இவங்க ஊர்கிழவி பண்ணதான் மிஸ்டேக். ஓகேங்களா, என்னன்னே தெரியாம அன்சிதா வந்து விஜய் விஷால்ட்ட பேசினது என்னன்னு தெரியாம, தர்ஷிகாட்ட அன்சிதா பேசினது என்னன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேருமே வந்து கொலாப்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஏன் வந்துட்டு இப்போ சோகமா இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு தர்ஷிகாவும் சரி விஜய் விஷால் சரி ரெண்டு பேருமே பேசல. அது என்ன காரணம், ஏன் காலையில இருந்து பேசல அப்படிங்கறதுனால நான் ஒரு ஃப்ரெண்டா தான் போய் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இந்த ஊர்கிழவிலாம் வந்துட்டு அவன் மாதிரி அவளை வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்து பிட்ட போட்டுட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து பயங்கரமான ஒரு சண்டையை மூட்டி விட்டு இப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பொசிஷனஸே கிடையாது, எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை, இனிமே அப்படிப்பட்ட எனக்கு ஒரு இதே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ராவும் நம்ம ஆர்ஜி ஆனந்த் தெளிவா வந்துட்டு அன்சிதா வந்துட்டு சொன்னதை வந்துட்டு பார்க்க முடிச்சு. இவங்களுக்கு வந்துட்டு இது தேவையில்லாத வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஈஸியா அசால்ட்டா முடிஞ்சிருக்க பிரச்சனை இங்க போய் தர்ஷிகாட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ஆனா அன்சிதாட்ட ஆரம்பிச்ச அந்த ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்குது பார்க்க முடிச்சு. அண்ட் இதான் வந்துட்டு இந்த ஒரு தர்ஷிகா அந்த ஒரு லவ் மேட்டர் வந்துட்டு பயங்கர விஷயமா போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி இன்னும் வந்துட்டு நிக்குமா இல்ல தொடர்ந்து கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.